வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி கொள்ளு இட்லி பொடி பார்க்கலாமா? இந்த இட்லி பொடி எவ்வளவு ஈஸியாக செய்யலாங்கிறதை பார்க்கலாம். அதை இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி இந்த இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். ஏர் ஃப்ரையரும் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த இட்லி பொடியை இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது 100 கிராம் உலக்கு. இது இல்லைன்னா 1 டம்ளர், உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 100 கிராம் உளுந்தம்பருப்பு, கொள்ளுப்பருப்பு 100 கிராம், வரமிளகாய் ஒரு 15, கருப்பு உளுந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏன்னா இது கொள்ளு இட்லி பொடிங்கிறதுனால நான் மற்றதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டுலாம் தேவை. காயப்பொடியும் கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. இதை எவ்வளவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையரில் இட்லி பொடி வறுக்கிறது நான் இதுதான் முதல் தடவை. அதனால் எனக்கு சில இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் என்னென்ன தப்புகள்லாம் வந்துச்சுங்கிறத நான் இதை எடிட் பண்ணாமல் அப்படியே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் 2 பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் வச்சது அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அதனால் நான் இதில் ஒரு பட்டர் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு அதில் ஒரு பட்டர் பெப்பர் யூஸ் பண்ணினேன். அந்த இதில் தான் நான் இந்த பருப்புகள் எல்லாத்தையும் போட்டு, ஆயில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதில் ஒரு சொட்டு கூட நம்ம நான் ஆயில் நம்ம எடுத்துக்கிடலை. அதில் இந்த பருப்பு, கருப்பு உளுந்து, மணிப்பருப்பு எல்லாத்தையுமே நான் ஒரே இடம் நம்ம வறுத்துடலாம் அப்படின்ட்டு நான் அதில் போட்டிருக்கேன். இதில் நல்லா அந்த பட்டர் பெப்பரில் பரத்தி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பவுல் கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பட்டர் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 12 நிமிஷம் நான் இதை வறுத்து எடுத்துருக்கேன். அதில் இடையில நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அதனால் நான் இடையில ஒரு தடவை திறந்து அதை நான் கலந்து விட்டுக்கிட்டேன். ஏன்னா கொள்ளு பருப்புங்கிறது கொஞ்சம் நல்லாவும் வறுக்கணும். அதனால் நான் இதை பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டு அதே இதில் நான் வச்சுட்டேன். பருப்பு நல்லாவே நல்லா செவந்து வந்திருந்தது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பட்டர் பெப்பரை நான் மறுபடியும் நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்த இதுக்கு வறுக்கிறதுக்காக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே பவுலில் நான் பட்டர் பெப்பர் போட்டிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை நான் இதில் போட்டுக்கிட்டேன். இதுலேயும் நான் ஆயில் எதுவும் சேர்த்துக்கிடலை, வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது 120 டிகிரி செல்சியஸில் 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதில் இடையில என்ன நடந்ததுன்னா, நான் இதை கிளறி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த வத்தல் எல்லாமே பேப்பருக்கு அடியில் தான் இருந்தது. பேப்பர் மட்டும் மேலே இருந்தது. வத்தலுக்கு மேலே பேப்பர் இருந்தது. நான் அதனால் பேப்பர் எடுத்துட்டேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த பேப்பர் என்னாச்சு நான் காட்டுறேன். ஆனால் வத்தல் நல்லா வறுபட்டிருந்தது. இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை காட்டுறேன் பாருங்கள். அதில் அது சூட்டில் கொஞ்சம் கருகி இருக்குது அந்த பேப்பர். அப்போ நம்ம பட்டர் பெப்பர் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, பட்டர் பெப்பர் யூஸ் பண்ணாதீங்க. சரி, பிளேட்டு வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலுக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சின்ன பிளேட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூடியை நான் அதில் வச்சுருக்கேன். அதில் நான் கருவேப்பிலையும் பூண்டையும் வறுத்துடலாம் அப்படின்ட்டு அதில் போட்டு அதே 120 டிகிரி செல்சியஸில் 2 நிமிஷம் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அது சரியாக வறுபடலை அப்படின்னா நம்ம கூட ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லையா? அதனால் நான் கம்மியான நிமிஷத்தில் தான் நான் அதே 2 நிமிஷத்தில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள்,
கருவேப்பிலையெல்லாம் அடியில் இருக்குது, பிளேட்டு மட்டும் மேலே இருக்குது. இதில் வந்து பூண்டு மட்டும்தான் பிளேட்டில் இருந்தது, கருவேப்பிலையெல்லாம் அந்த பிளேட்டுக்கு அடியில் போயிடுச்சு. சரி, ஆனால் வறுக்கிறது வந்து நல்லா வறுபட்டிருந்தது. நான் வந்து இதுக்கு ஆப்ஷனல் வந்து இன்னும் நான் வந்து இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் வந்து மறுபடியும் ஒரு பிளேட்டை போட்டு அதே பிளேட்டை தான் போட்டிருக்கேன். எள்ளு வந்து வறுக்கிறதையும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே 120 டிகிரி செல்சியஸில் 2 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இடையில நான் கிளறி விடலாம் அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே தான் நின்றேன். நான் எங்கேயும் நகலலை. ஆனால் ஒரு நிமிஷம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் சவுண்டு வந்தது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பிளேட்டில் எள்ளு எதுவுமே இல்லை, எல்லாமே பாத்திரத்துக்கு அடியில் போயிடுச்சு. அதனால் இனிமேல் இட்லி பொடிலாம் வறுக்கிறதா இருந்தால் பட்டர் பேப்பரோ இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்களோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா சிலிக்கான் பவுல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ பாருங்கள், ஆனால் நமக்கு பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டிருந்தது, கருகிடாமல் கரெக்டாக வறுபட்டிருந்தது. இது பாருங்கள். இப்போ இது இப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம காயப்பொடியும் உப்பும் கலந்து நம்ம பொடி திரிக்கணும். இப்போ நம்ம திரிக்கலாமா? இந்த சூடான இட்லி தோசைக்கெல்லாம் இது இந்த கொள்ளு இட்லி பொடி நல்லாயிருக்கும். நீங்கள் தினமுமே சூடான சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 உருண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிற குழம்பு வகைகள், ரசம் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி இந்த கொள்ளு நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டிங்கன்னா கொள்ளு பருப்பு நல்ல வறுபட்டிருக்கிறதுனால பொடி திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பொடியாக இருக்குது. இப்போ இதில் நான் காயப்பொடியும் உப்பும் சேர்த்து நான் பொடி திரிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும், இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணலை. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சூடான நெய் ரோஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.